இன்றைக்கி நம்ம தாமன் ஸ்ரீ அம்மன் வந்திருக்கோம். தாமன் ஸ்ரீ அம்மா மஜிதானால் இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஜெயபானுவோட பிறந்த நாளை சர்ப்ரைஸாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம குயின் சர்ப்ரைஸ் டெலிவரியை அவங்களோட ஹஸ்பண்ட் கணவர் மிஸ்டர் கிருஷ்ணன் சூஸ் பண்ணி நம்ம குயின் சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க மனைவியோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம குயின் சர்ப்ரைஸ் டெலிவரியை கிஃப்ட்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவங்க மிஸ்ஸஸ் ஜெயபானுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறவங்க மிஸ்டர் கிருஷ்ணன் மற்றும் 3 பிள்ளைகள் கோகிலன், லோகேந்திரன், துர்கா. இவங்க 3 பேரும் சேர்ந்து அம்மாவோட பர்த்டேவை அப்பா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின் சர்ப்ரைஸ் டெலிவரியை வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மிஸ் ஜெயபானுவை போயிட்டு பார்த்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுக்கலாமா? ஓகேவா, போகலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் குயின் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்திருக்கோம். ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எதுவும் வரும்னு? நேற்று யாரோட சர்ப்ரைஸை பார்த்தீங்க? செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. பிறந்த நாள்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துக்கிட்டே இருந்தால் தான் இன்னும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு இன்னும் கூட சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் இன்னைக்கு மின்னிக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா? ஓகே, வாங்கிக்கோங்க. ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்களா? பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு? உங்களுக்கு ஃபேவரட் கலர் ப்ளூவோ? ப்ளூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் எங்களை சூஸ் பண்ணவங்க குயின் சர்ப்ரைஸில் ப்ளூ கலரில் உங்களுக்காக கிஃப்ட் செஞ்சு எடுத்து சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த கிஃப்ட்டு? ஓகே, உங்களுக்கு கேக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யார் செஞ்சுருக்கான்னு கேட்டால் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுவீங்க? அது யாரு? இல்லையே அதான் சொன்னீங்க, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க நேற்று நைட்டே பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ செகண்டாக இது வந்திருக்குது அப்படி சொன்னீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கிறவங்க, இவ்வளோ நாள் உங்கள் கூட வந்தவங்க, இனிமேலும் கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. குழு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? கெஸ் பண்ண முடியுமா? அப்படி நான் சொன்ன க்ளூ வச்சு கேட்டால் யாரை நீங்கள் சொல்லுவீங்க டக்குன்னு? அங்கேயும் ஹஸ்பண்டை தான் சொல்லுவீங்களா? ஏன்னா செஞ்சவரே உங்க ஹஸ்பண்ட் தானே. அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் திரும்ப அவரே தானே கெஸ் பண்ணி ஆகணும். பிடிச்சிருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்ட் நினைச்சீங்களா? ஏன்னா திரும்ப நீங்க அவரே தான் சொல்றீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இந்த பாட்டை போல எப்பயுமே நீங்க பிரியாம அவர் கூட இருக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்க கூடயே வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பியா உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி. அந்த ஆனந்த கண்ணீர்லயே தெரியுது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்க இன்னைக்கு அழுவணும்னு அவர் செய்ய கிடையாது, உங்களை சந்தோஷப்படுத்தணும். இன்று போல என்னைக்குமே என் மனைவி எனக்கு துணையா வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணையா நான் வந்துகிட்டு இருக்கேன். இதே போல கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணையா நானும், எனக்கு துணையா அவங்களும், எங்களுக்கு துணையா எங்க பிள்ளை
பிள்ளைங்களும் எங்க கூட வருவாங்க. இதே போல நாங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், இது மட்டும்தான் எங்களுக்கு. மற்றது எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கேன். என் மனைவி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஹாப்பியா உங்களுக்கு அவரோட விஷஸ்? ஓகேவா? இப்ப உங்க அன்பான கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் கணவருக்கு ஒரு நிமிஷம் உங்க கணவர் இங்க இருக்காருங்களா? கூப்பிடுங்க அவரை. நீங்க ஏன்ட்ட சொல்றதை விட அவரை பக்கத்துல வச்சு அவர் கண்ணை பார்த்து சொன்னீங்கன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. வேலையா இருக்காருங்களா? உங்க பிள்ளைங்க இங்க இருக்காங்களா? பிள்ளைங்க துர்கா. ஓகே ஓகே அண்ணா வரட்டும். பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த 3 பிள்ளைங்களும் சேர்ந்து அப்பா கூட சேர்ந்து சர்ப்ரைஸா அந்த கிஃப்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அம்மாக்கு எதுவும் சொல்லணுமா? 3 பேருமா சேர்ந்து அம்மாக்கு எதுவும் விஷ் பண்ணணுமா? உங்களுக்கு டைம் இப்ப அப்பா வர்ற வரைக்கும். ஓகே உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க சிஸ். ஓகே நீங்க நிறைய சொன்னீங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க நம்ம கிட்ட சொல்றதை விட நேருக்கு நேர் அவர் கண்ணை பார்த்து சொன்னீங்கன்னா அந்த சந்தோஷம் பல மடங்கு கூட. ஆமாவா இல்லையா? ஓகே என்ன சொல்ல விரும்புங்க இப்ப சொல்லுங்க. நான் திரும்பவும் அதான் சொல்றேன், உங்களை அழ வச்சு பார்க்கணும்னு அந்த விஷயமே இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்தணும். உங்களை பல மடங்கு சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க எந்த இடத்துல அவர்கிட்ட இருக்கிறீங்க, அவரு எந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி இதுலயே நம்மளுக்கு தெரியுது. அதே போல எப்போதும் நீங்க ஒத்துமையா சந்தோஷமா நீங்களும் உங்க பிள்ளைங்க ஃபேமிலியோட ஒத்துமையா சந்தோஷமா பல பிறந்த நாளை நீங்க கொண்டாடணும்னு சொல்லி நாங்க குயின்ஸ் அப்புறம் சொல்லி நாங்களும் வாழ்த்திக்கிறோம் உங்களுக்கு. ஹாப்பியா? இன்னொரு விஷயம், என் மனைவிக்கு சீக்கிரம் இது இத்தாலி கேக்கு தான் பிடிக்கும், இத்தாலி கேக் எடுத்துருவாங்க, மத்த கேக்கு வேணாம்னு சொல்லி அதுவும் ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. ஏசா ஓகே உங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து ஸ்பெஷலா செஞ்சிருக்காரு. கலர் கூட அவரே சூஸ் பண்ணதுதான். ஓகே மின்னியும் அவரே சூஸ் பண்ணது. எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணாரு. ஓகே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருச்சுல? ஓகே இப்ப ஸ்பெஷலா உங்களுக்காக ஏற்பாடு பண்ண கேக்கை கட் பண்ணலாமா? ஓகே வாங்க.